இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் என்னடாச்சு? கேட்டுக்கிட்டே இருக்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கற. எங்கேயாவது விழுந்து வரணியா? இப்படி அடிபட்டு இருக்கு. டேய் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. ஒண்ணு இல்லண்ணே. என்னடா ஒண்ணு இல்ல? டேய் இவ்வளவு அடிபட்டு இருக்கு. மழை தண்ணி தேங்கி இருந்துச்சு, குழின்னு தெரியாம அதுல வண்டியை விட்டுட்டேன் நானு. அதான் லேசா அடிபட்டுருச்சு. தலையெல்லாம் அடிபட்டு இருக்கு. டேய் தம்பி, என்னடா ஆச்சு? ஏய் என்னக்கா? ஒண்ணு இல்லக்கா. என்னடா உனக்கு இப்படி அடிபட்டு இருக்கு? பார்த்தா வண்டில போய் அடிபட்ட மாதிரி தெரியலையே. ஏதோ முட்டு சந்தில வச்சு 4 பேர் நல்ல மொக்குன்னு மாதிரில இருக்கு. உன் வாயை வச்சுக்கிட்டு. ஏய் என்னடாச்சு? ஏதாவது பிரச்சனையா? யாராவது அடிச்சிட்டாங்களா? அம்மா, அவனே எங்கேயோ போய் யாருக்கிட்டே அடி வாங்கிட்டு வந்திருக்கான். நீ என்னமா சிரிக்கிற? ஏதோ என்ன மாதிரி தைரியசாலியா இருந்தா திருப்பி அடிச்சுட்டு வந்திருப்பான். பாவம், அவனே புள்ள பூச்சி. அவனை பார்த்து சிரிக்கலாமா? வீட்ல சொன்ன பேச்சு கேட்கலனா தோ இப்படிதான் ஊருக்குள்ள அடி வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கும். அம்மா போமா, போய் காயத்துக்கு ஏதாவது மருந்து எடுத்து வந்து போடு. அண்ணே அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைண்ணே. சும்மா டேய், என்னதான் சண்டையா இருந்தாலும் இதெல்லாம் செய்யாம இருப்பாங்களா? பாரு, எடுத்துட்டு வருவா. என்னடா இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? சொல்றா, யாரா? டேய் இந்த போனை தூக்கி முதல்ல உள்ள போடு. சும்மா அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. என்ன அவன் இப்படி அடி வாங்கிட்டு நிக்கிறான்? இல்லையே, நீ ஜாடமாடியா பேசுறதும் அவன் வாயை திறக்காம இருக்கிறதையும் பார்த்தா எனக்கு டவுட் ஸ்ட்ராங்கா வருதே. டேய் நீ சொல்றா, என்னடா நடந்தது? ஒண்ணு இல்லண்ணே. அதான் சொல்ல விருப்பப்படல, விட்டுருங்க. அந்த பயம் அப்படியே இருக்கட்டும். என்ன சிரிக்கிற? உங்களை பார்க்க என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. இன்னைக்கு பூரா நான் சிரிச்சுட்டே தான் இருக்க போறேன். நான் அடி வாங்கினது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? இல்ல, நீங்க பண்ண தப்புக்கு எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதான் அத நினைச்சேன், சிரிச்சேன். உமா உமா ஐயோ, அப்பா அப்பா வலிக்குது. பொறுத்துக்கோங்கப்பா. வேணாமா வேணாமா. இவங்க 2 பேரும் சொல்றது எதுவுமே மேட்ச் ஆகலையே. வலிக்குதுப்பா. ஒண்ணும் ஆகாது. ஏன் ரேவதி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல அடி வாங்கியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, என்கிட்ட பேசுற மாதிரியே ஏப்ப சாப்பையா இருப்பான்னு யாருக்கிட்டயாவது பருப்பு மாதிரி பேசியிருப்பாரு. அடிச்சா ஆள் இல்லாத அனாதை நினைச்சுக்கிட்டு மேல கைய வச்சிருப்பாரு. அடி வாங்கினவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய டான் இருப்பாரு போல. அந்த டானு இந்த சிரிப்பு டானை குத்த வச்சு லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக்கு அப்பு டவுனுன்னு நல்லா செய்யு செஞ்சு விட்டுருப்பாரு போல. இல்ல மாமா? என்ன உள்ள அர்த்தத்தோட பேசுற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்ல உமா. எனக்கு எதனாலலாம் அடிபட்டிருக்கும்னு நினைச்சியோ அதே மாதிரி மாமாவுக்கும் அடிபட்டிருக்கலான்னு ஒரு சின்ன கற்பனை. சீதா, உமா நான் கிளம்புறேம்மா. அப்பா எங்கப்பா போறீங்க? என்னங்க? ஒண்ணு இல்ல சீதா, சும்மா தான் கூப்பிட்டேன்.
இவரை பாருங்க, எங்க அப்பா இப்படி அடிபட்டுட்டு வந்ததை பார்த்து சிரிக்கிறாரு. உமா, புருஷன் அடிபட்டு வரும்போது பொண்டாட்டி சிரிச்ச, மாமனார் அடிபட்டு வரும்போது மாப்பிள்ளை சிரிக்கிறது சகஜம் தானே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்காத விடு. ம், ம். என் மண்டையில தேங்காய் அடிச்சு உடைச்சால, என்னால திரும்பி எதுவும் செய்ய முடியாம போச்சுன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்த. ஆனா நீ ஒரே ஒரு வார்த்தையில அந்த குடும்பத்தையே வாஷ் அவுட் பண்ணிட்ட. ஹ, சூப்பர் சூப்பரு. ஐயோ, ஏற்கனவே அவ தேங்கால் அடிச்சா, இந்த அம்மா பாக்குறத பார்த்தா செங்கலால அடிச்சிருவா போல இருக்கே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? பெத்தவங்களை எதிர்த்துக்கிட்டு போய் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. போய் நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். என்னமோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றதுனால எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? பெத்தவங்க முன்னாடியும் மத்தவங்க முன்னாடியும் நல்லா வாழ்ந்து காட்டுறது ஒண்ணுதான் பேசுறவங்க வாயை அடைக்கிறதுக்கான ஒரே வழி. அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. மா, சி, பேசாத. எப்ப பாரு எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட்டு இப்ப பாரு எங்க வந்து நிக்கிறேன்னு. ஒரு பொண்ணுனா கொஞ்சமாவது நிதானம் வேண்டாமா? அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது அந்த பொறுமை வர வேண்டாமா? அந்த குடும்பம் ஒண்ணும் காசு பணம் இதெல்லாம் இருக்கப்பட்டவங்களா? அதெல்லாம் இல்லைனாலும் உன்னை ராணி மாதிரி உள்ளங்கையில வச்சு தாங்கினவங்க இல்ல? அவங்களுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா? அவங்கள அப்படி வார்த்தையால அடிச்சு கொன்னுட்டு இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. நீ இங்க அழுதுகிட்டு இருக்கிறத விட போய் உன்னோட வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க கிட்ட போய் அழு. நீ கண்ணீர் விட்டு வருத்தப்படுறத அவங்களுக்கு புரியவை. அவங்க கிட்ட கௌரவம் பாத்துக்கிட்டு இங்க நீ தனியா உட்கார்ந்துகிட்டு அழுதுட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டு அதை சரி பண்ண முடியாம இருக்கிற. இப்போ அதை விட பெரிய தப்பு பண்ணி வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்காத. இந்த கரையும் இல்லாம அந்த கரையும் இல்லாம நட்டாத்துல நிக்காம போ.